ஹலோ கைஸ், வெல்கம் டு த்ரோன் அகாடமி. நம்ம இன்னைக்கு இந்த லைவ் டெஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா 10th எக்கனாமிக்ல மொத்த உள்நாட்டு உற்பத்தி மற்றும் அதன் வளர்ச்சி ஒர்த்தான ஒரு 50 கேள்விகள் பார்க்க போறோங்க. ஸோ எந்த எக்ஸாம் எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் சரி, டிஎன்பிசி குரூப் 1, குரூப் 2, குரூப் 4 இந்த 3 எக்ஸாம்லயும் இதுல இருந்து கண்டிப்பா கொஸ்டின்ஸ் இருக்கும். ஸோ மேபி 3 கொஸ்டின்ஸ் இருக்கலாம், 2 கொஸ்டின்ஸ் இருக்கலாம், 1 கொஸ்டின் இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ். அது இந்த 50 கேள்வியில இருந்து இன்ஃபர்மேஷன் மூலியமா நீங்க ஃபுல்லா பாத்தீங்கன்னா கிடைச்சிடும். அப்போ என்ன பண்ணணும்னா டெஸ்ட் அட்டன் பண்றப்போ ஃபுல்லா அட்டன் பண்ணுங்க. அப்போதான் உங்களுக்கு ஒரு நல்ல கிளாரிபிகேஷன் வந்திருக்கும். ஸ்டார்ட் பண்ணிடலாமா? கடைசியா போறப்போ கமெண்ட் செக்ஷன்ல உங்க மார்க் என்னன்றதை என்ட்ரி பண்ணிடுங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பென் மாத்திக்கலாம். கிளியரா தெரியுதான்னு மட்டும் செக் பண்ணிக்கிறேன். தெரிஞ்ச ஒரு தம்ஸ் அப் போட்டுருங்க. ஓகே, ஸ்டார்ட். எடுத்த உடனே கூற்று காரணம். தலா வருமானம் என்பது நாட்டின் மக்களின் சராசரி வாழ்க்கை தரத்தை அளவிட பயன்படும் ஒரு முக்கியமான குறிகாட்டியாகும். நாட்டின் தேசிய வருமானத்தை அதன் மொத்த மக்கள் தொகையால் வகுக்க கிடைப்பதன் மூலம் கிடைப்பதுதான் தலா வருமானம் அப்படின்னு சொல்றாங்க. சோ அப்ப ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டுமே சரியா இருக்கு, சரியான விளக்கமா தான் இருக்கிறது அப்படின்னு சொல்றேன். அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டான ஆன்சர். செகண்ட், கீழ்காணும் கூற்றுகளில் எது சரியானது? நீங்க படிச்சு நீங்க ஆன்சர் பண்றீங்க. பாருங்க, இந்தியா தொழில்துறையில் 8வது இடம் கொடுத்திருக்கும். கிடையவே கிடையாது. எத்தனாவது இடம்? 6வது இடம். 16 பேசஸ் தான் இருக்கு இது எல்லாமே. இந்திய பணிகள் துறையில் வந்து பாத்தீங்கன்னா 8வது இடம் இருக்கிறது. சோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்போ ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா புக்ல இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா இதுதான் கொடுத்திருக்காங்க. அப்ப என்ன ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா கூற்று மற்றும் காரணம் இரண்டும் தவறானது அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. மூன்றாவது கேள்வி. அது உலக அளவில் இப்ப செகண்ட் கொஸ்டின், அதனாலதான் இந்த மாதிரி வந்திருக்கு. தேர்ட் கொஸ்டின் ரொம்ப ஈஸி. குட். அவ்வளவுதான். ஸோ எப்பயுமே நான் சொல்லியிருக்கேன், மேட்ச் த ஃபாலோயிங் ஒரு இன்ஃபர்மேஷனா நீங்க கண்டிப்பா எடுத்துக்கணும். அப்பதான் உங்களால கிளியர் பண்ண முடியும். 2, 1, 3, 4. அப்ப ஜிடிபியின் மதிப்பீடு வந்து பாத்தீங்கன்னா மத்திய புள்ளியியல் அமைப்பகம். முதன்மை துறை வந்து பாத்தீங்கன்னா காடுகள் வளர்த்தல். இரண்டாம் நிலைத்துறை வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோமொபைல்ஸ் சொல்லலாமா? எஸ், ஆட்டோமொபைல்ஸ் சொல்லலாம். மூன்றாம் நிலைத்துறை வர்த்தகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்ப 2 மட்டும் சேஞ்ச் இருக்கு. அப்ப ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா ஏ. நான்காவது, மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் ஃபார்முலா கொடுத்தாச்சு. ஐ என்பது இதுல எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ணிருக்கு. கொஸ்டின் என்னன்னா ஐ என்பது மட்டும் நீங்க சொன்னீங்க. ஸோ கன்சியூமர், சி ஃபார் கன்சியூமர், ஐ ஃபார் முதலீட்டாளர், ஜி ஃபார் கவர்மெண்ட், நெட் ஃபேக்டர் இன்கம் ஃப்ரம் அப்ராட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐ என்பதை மட்டும் குறிக்கிறோம். முதலீட்டாளர்கள் தான் ஆன்சர். சரியான பதில். ஐந்தாவது கேள்வி. பொறுமையா ஆன்சர் பண்ணுங்க. இந்த கொஸ்டின் நான் சேலஞ்ச் பண்றேன் உங்களுக்கு. யார் ஸ்பீட் ஆன்சர் சொல்றீங்க பார்க்கலாம். செலவிட தகுதியான வருமானம் ஈக்குவல் டு தனிப்பட்ட வருமானம் பிளஸ் கிடையாது, மைனஸ் நேர்முக வரி. ஃபர்ஸ்ட் தப்பு. நேர்முக நுகர்வு முறையில் செலவிட தகுதியான வருமானம் ஈக்குவல் டு நுகர்வு செலவு பிளஸ் சேமிப்பு. செகண்ட் ரைட். அப்ப இரண்டு மட்டும் தான் சரியானது அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன். ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க guys. ஆறாவது கொஸ்டின். மனிதவள மேம்பாட்டு குறியீடு எந்த நாட்டவரால் அறிமுகப்படுத்தப்பட்டது? இதை பத்தி பின்னாடியும் கொஸ்டின்ஸ் இருக்கும். ஏன்னா ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸ் இந்த புக்ல கொடுத்ததால இந்த புக்ல தெளிவா பார்த்துட்டு போயிடுங்க. ஏன்னா குரூப் 4 பொறுத்த வரைக்கும் 10th புக்ல இருந்து கொஸ்டின் நிறைய கேட்பாங்க. அது முக்கியமா இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் ரிஃப்ளெக்ட் ஆக வாய்ப்பு இருக்கு. பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்தவர். ஏழாவது கொஸ்டின், கூற்று மற்றும் காரணம். ஸோ எக்கனாமிக் டேர்ம்ல சொல்லுங்க இது.
ஸோ எக்கனாமிக்ஸ் நம்ம ஃபேக்ட் பேசிஸாவும் படிச்சுட்டு இருப்போம், இன்ஃபர்மேஷன் பேசிஸாவும் படிச்சுட்டு இருப்போம். ஆனா கான்செப்ட் பேசிஸா படிச்சாதான் இதுக்கப்புறம் அட்டன் பண்ண முடியும். ஏன்னா இந்தியா தன் வளர்ச்சி பாதையில் முதலாவது நெருக்கமான வர்த்தக கொள்கையை எடுத்துட்டாங்க வர்த்தக கொள்கையை ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு. இந்த வர்த்தக கொள்கை மூலமா என்ன பண்ணாங்க, ஒரு உந்துதலையும் வெளிநாட்டு பொருட்களையும் நிறுவனங்களையும் சார்ந்திருத்தலை குறைக்கும் நிலையை ஏற்படுத்தியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ரெண்டுமே சரியான விளக்கம் தான். ஆன்சர் ரைட் தான். ஸோ இது இம்பார்ட்டன்ட் போடுங்க. ஸோ மோஸ்ட்லி நீங்க என்ன பண்ணணும்னா சரியான விளக்கம் வந்துருங்க, ஆனா யோசிச்சு பார்த்து போடுங்க. சார்ந்திருத்தலை குறைப்பதற்காக தான் என்ன பண்ணிருக்காங்க, இந்த வர்த்தக கொள்கையை கொண்டு வந்திருக்காங்க. 8th கொஸ்டின். ஸோ இது குரூப் 4 கொஸ்டின். எக்ஸலண்ட் சார். இந்த கேள்வி எல்லாம் இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே கல் தோன்ற ஃபர்ஸ்ட்ல அந்த கேள்வி ரொம்ப கஷ்டமான கேள்வி, ஆனா இப்ப என்ன ஆயிடுச்சு, ஈஸியான கேள்வியா மாறிடுச்சு. ஏன்னா நீங்க படிச்சிட்டீங்க, அதான் ரியாலிட்டி. ஓகேங்க, தாதாபாய் நவரோஜி. நெக்ஸ்ட் 9th கொஸ்டின். நிகர நாட்டு உற்பத்தி எவ்வாறு கணக்கிடப்படுகிறது? ஃபர்ஸ்ட் நிகர நாட்டு உற்பத்தினா என்னன்னு தெரியணும். NN, நெட் நேஷனல் ப்ராடக்ட். வாங்க ஸ்பீடா, அவ்வளவுதான். குட். ஜிஎன்பி மைனஸ் டிப்ரிசியேஷன், தேய்மானம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருமா, அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆன்சர் பி தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அடுத்து 9th கொஸ்டின். கீழ்காணும் கூட்டுகளில் எது சரியானது? சேலஞ்ச் பண்றது கொஸ்டின். யார் ஃபர்ஸ்ட் ஆன்சர் பண்றீங்க? காஷ்மீரில் உற்பத்தி செய்யப்பட்ட ஆப்பிள் அங்காடி மதிப்பில் சேர்க்கப்படுகிறது. ஆமா, சேர்க்கப்படும். கலிபோர்னியாவில் உற்பத்தி செய்யப்பட்ட ஆப்பிள் அங்காடி மதிப்பு இந்தியாவில் அங்காடியில் விற்பனை செய்தால், அங்க உற்பத்தி பண்ண ஆப்பிள் இந்தியாவில் மதிப்பீடு செய்தால் அது ஜிடிபியில் சேர்க்கப்படுமான்னு கேட்டா கிடையவே கிடையாது. அது எதுல சேர்க்கப்படும்னா ஜிஎன்பியில தான் சேர்க்கப்படும். கிராஸ் நேஷனல் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி, நேஷனல் இன்கம் அப்படின்னு சொல்லிட்டு தான் சேர்ப்பாங்க. அப்ப இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஜிஎன்பி வந்திருக்கணும், ஜிடிபி வந்திருக்கூடாது. அப்ப கூற்று 1 மட்டும் தான் என்னது சரியானது அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சு. அடுத்து 11வது கேள்வி. கீழ்கண்ட மொத்த உள்நாட்டு உற்பத்தியின் பயன்களில் எது தவறானது? பணவீக்கம் சிக்கல்களை பற்றி அறிய உதவுகிறது. கரெக்ட். வாங்கும் திறனை மதிப்பீடு செய்ய உலகின் வளர்ந்த நாடுகள் ஒப்பீடு செய்யப்படுகிறது. தனியார் துறை கிடையாதுங்க, பொதுத்துறை பற்றி அனைவரும் அறிந்து கொள்ள உதவுகிறது அப்படின்றது வந்துடணும். அப்போ டி ஆப்ஷன் தான் தப்பு, இதெல்லாம் ரைட். நெக்ஸ்ட். ஸோ இந்த கொஸ்டின் சேலஞ்ச், புக்ல இருக்கிற கொஸ்டின்ஸ் மட்டும் தான் நடத்திருக்காங்க. ஸோ அப்போ கவனிச்சுக்கோங்க. ஐம்பத்தெட்டு சதவீதத்திலிருந்து 64% அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுல டி தான். அடுத்து 13வது. ஜிடிபி நவீன கருத்தை முதலில் யாரால் உருவாக்கப்பட்டது? ஆயிரத்தி 1934 ஆண்டு சைமன் குஸ்னட் என்பவரால் தான் இது உருவாக்கப்பட்டது. மொத்த மகிழ்ச்சி குறியீட்டின் 4 தூண்கள் கருதப்படுவது தவறானது. சோ 4 தூண்கள் இருக்குப்பா, இதுல ஏதோ ஒண்ணு தவறா இருக்கு, அது எதுன்னு கண்டுபிடிங்க. பாருங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ரைட், அப்படியே கவனிச்சுக்கங்க. இது கொஸ்டின் கேட்கறது வாய்ப்பு இருக்கு. செகண்ட், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு ரைட், கலாச்சாரத்தை பாதுகாப்பு மேம்படுத்துவது. நிலையான ஆட்சி கிடையாதுங்க, நல்ல ஆட்சி திறன் வந்திருக்கும். என்ன ஆட்சி வந்துடும்? நல்ல ஆட்சி திறன். இப்படி வந்ததுதான் இது ஆன்சர் சரியா வந்திருக்கும். அப்ப வந்து பாத்தீங்கன்னா டி தான் தப்பு. நெக்ஸ்ட் 15வது கேள்வி. எத்தனை இணைகள் சரியாக பொருந்தி உள்ளது? இருக்கிறதுல ரொம்ப ஈஸியான கேள்வி இதுதான் நினைக்கிறேன். பட் வந்து பாத்தீங்கன்னா இந்த பிகினர்ஸா இருக்கட்டும், எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட்டா இருக்கட்டும், வாட் எவர் இட் இஸ், ஒரு விஷயத்த மைண்ட்ல வச்சுக்கங்க. சோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் நீங்க தப்பு பண்ணிடக்கூடாது. ஏன்னா இந்த டைம் நான் எக்ஸ்பெக்ட் பண்றது என்னன்னா பேர்ஸ் அதிகமா இருக்கும்னு நினைக்கிறேன், இணைகள்.
பூஜ்ய எண்ணிகள் எந்த இணையுமே என்ன இல்ல சரியாக பொருந்தவில்லை அப்படின்னு சொல்றாங்க. மொத்த உள்நாட்டு உற்பத்தினா என்ன வந்திருக்கணும்? ஜிடிபி வந்திருக்கணுமா? அது நிகர நாட்டு உற்பத்தினா வந்து பாத்தீங்கன்னா என்என்பி வந்திருக்கணுமா? அடுத்தது ஜிடிபி வந்துருக்கூடாது, அதாவது ஜிஎன்பி வந்திருக்கணும். மொத்த நாட்டு உற்பத்திக்கு அது நிகர உள்நாட்டு உற்பத்திக்கு என்டிபி வந்திருக்கணும். சோ இதுதான் ஃபார்முலா வந்து அப்ப பூஜ்ய இணைகள் தான் இருக்கிறது. நெக்ஸ்ட் 16வது வருமான கணக்கீட்டு முறைப்படி. சோ இந்த கொஸ்டின் இதுதான். வருமானம், கூலி, வாரம், வட்டி, லாபம், இதுதான் ஆன்சர், சரியான பதில். சோ இந்த இடத்துக்கு கொஞ்சம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சோ வருமான கணக்கீட்டுல எங்கேயுமே மைனஸ் வராதுன்னு தெரிஞ்சுக்கணும். 17வது மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் குறைபாடுகளில் எது தவறானதுன்னு கேட்டிருக்கு. சோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஹீரோ பென் ஒரு பேனா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பெண்ணை மட்டும் தான் பார்ப்பாங்களே, பெண்ணோடைய தரத்தை அளவிட மாட்டார்கள். இப்போ ஜிடிபி வந்து பாத்தீங்கன்னா தரத்தை அளவிடுவதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ அளவிடவில்லை அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாலே ஆன்சர் கரெக்டா வந்திருக்கும். ஸோ தவறானதுன்னு பாக்குறப்போ நமக்கு என்ன வருது? டி தான் தவறு. இது எல்லாமே சரியான பதில். 18வது கொஞ்சம் சீக்கிரமா படிச்சு ஆன்சர் பண்ண போகலாம். மத்திய புள்ளியியல் அமைப்பு எந்த இதெல்லாம் வெளியிடுது? அவ்வளவுதான். தொழில்துறை உற்பத்தி நுகர்வோர் விலை குறியீட்டை தான் வெளியிடுறாங்க. புள்ளியியல் தகவல் குறியீடை வெளியிட மாட்டாங்க. அப்போ 1 and 2 தான் சரியானது. 19வது கேள்வி. மனித மேம்பாட்டு குறியீடு HEI அறிமுகம் செய்யப்பட்ட ஆண்டு. எந்த நாட்டவரான்னு சொல்லிட்டு பார்த்தோம். யாரு? பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்த மகபூர் லக் அப்படின்னு சொல்லக்கூடியவர். சோ இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா எந்த ஆண்டு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். 1990ஆம் ஆண்டு. இந்திய பொருளாதாரம் பரவலாக 3 துறைகளாக பிரிக்கப்படுகிறது. அவற்றுள் தவறானது எது? இது என்னது இது? எக்ஸாம்பிளுக்கு விவசாயத்துறை வந்து பாத்தீங்கன்னா முதல் நிலைத்துறைனும், தொழில்துறை 2ஆம் நிலைத்துறைனும், வணிகத்துறை 3ஆம் நிலைத்துறைனும், நிர்வாகத்துறைன்னு சொல்லிட்டு 3 துறைகள்ல இது வராது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அப்ப வந்து பாத்தீங்கன்னா டி மட்டும் வராது, இது எல்லாமே சரி. நெக்ஸ்ட் 21வது 2ஆம் நிலைத்துறை என்று அழைக்கப்படும் தொழில்களில் அல்லாதது எதுன்னு கேட்டிருக்கோம். இதுல செகண்டரி இண்டஸ்ட்ரீஸ் வராது. அவ்வளவுதாங்க. சோ பாருங்க இந்த இடத்துல இந்த மூன்றுமே செகண்டரி இண்டஸ்ட்ரீஸ். இது வந்து பாத்தீங்கன்னா பிரைமரி இண்டஸ்ட்ரின்னு சொல்லக்கூடியது. இந்த விவசாயத்துறை அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் வரும். அப்ப டி மட்டும் தான் வராது, இது எல்லாமே வரும். நெக்ஸ்ட் 22வது. இதுவும் சேலஞ்ச் பண்ணலாமா? உங்களுக்கு சேலஞ்சே பண்ணிடலாமே. இந்திய பொருளாதாரத்தில் விவசாயத்துறையின் பங்களிப்பு உலக சராசரியை விட அதிகமாக எத்தனை சதவீதம் அதிகமாக உள்ளது? அவ்வளவுதான். குட் குட் குட். 6.4%. மொத்த மதிப்பு கூடுதல் எவ்வாறு அளிக்கப்படுகிறது? GVA. ஜிடிபி, மானியம் மைனஸ் வரிகள். அந்த வரிகள்ல வந்து பாத்தீங்கன்னா டைரக்ட் டாக்ஸ் வரும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா விற்பனை வரி, சேல்ஸ் டாக்ஸ் வரும். இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா ஆட் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. மைனஸ் கிடையாது, பிளஸ் இன்கமா ரெண்டுமே ஆட் ஆகுது தான் பாத்தீங்கன்னா GVA அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப ஏ ஆன்சர். 24வது. இந்தியா தனிநபர் வருமானத்தில் எத்தனை
எந்த நாடுகளின் பிரிவில் இடம்பெற்றுள்ளது? ஸோ இது இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ங்க. இந்த டைம் எக்ஸ்பெக்டட் ஏன்னா தனிநபர் வருமானம் எல்லா மாநிலங்கள்லயும் அதிகரிச்சுச்சுங்க. தனிநபர் வருமானத்துல இருந்து ஒரு கொஸ்டின் இருக்கு, கொஞ்சம் இது பார்த்து வச்சுக்கோங்க. பாத்தீங்கன்னா நடுத்தர வருவாயில தான் இந்தியா இருக்கிறது. 25வது கேள்விங்க. இந்தியாவில் 15 வயதும் அதற்கு மேலே உள்ள மக்கள் தொகையில் எத்தனை சதவீதம் கல்வி அறிவு பெற்றவர்களாக உள்ளனர்? 63%. 26வது கேள்வி. ஸ்பீடா வரலாம். இந்தியாவில் வணிகத் துறை மிகப்பெரிய துறையாகும். கரெக்ட். நடப்பு விலையில் மொத்த வேலை 2018-19 92.6 லட்சம் கோடி என மதிப்பிட்டுள்ளது. இதுவும் கரெக்ட். அப்ப என்ன ஆன்சர் 1 and 2 தான் ஆன்சர். ரைட். சோ இயர்ஸ்ல வந்துச்சுன்னா இது கொஞ்சம் நியூமெரிக்கல் கண்டிப்பா பார்த்து வைக்கணுங்க இதுக்கப்புறம் வர நாட்கள்ல. நெக்ஸ்ட், யுஎன்டிபி வெளியிட்ட மனித வளர்ச்சி குறியீடுகளில் மதிப்பீடுகளில் இந்தியா எத்தனாவது இடத்தில் உள்ளது? இப்போ நம்ம 2025 என்ன பண்ணிருக்கோம், இந்த இடத்துல தான் இருக்கும். இம்பார்ட்டன்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வித் ஸ்டாட்டிக் டேட்டா. குட், எக்ஸலன்ட் கைஸ். சோ 130வது இடத்துல தான் இருக்கு. 28வது கேள்வி. மொத்த மகிழ்ச்சி குறியீடு என்ற வார்த்தையை உருவாக்கிய பூட்டான் மன்னர் யார்? சார் இந்த கேள்வி எல்லாம் ஈஸியா போட்டுருவோம் சார். இதெல்லாம் முதல்ல வச்சிருக்க கூடாது. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கடைசியா எப்படி சொல்றது, பாப்கார்ன் டைப் சாப்பிட்டு போவாங்கல்ல, அந்த டைம் மாதிரி தான் இது. ஒரு 2-3 கொஸ்டின் ஈஸியா தான் இருக்கும். ஜிக்மே சிங்கே வாங்கே. நெக்ஸ்ட் 29வது கேள்வி. பொருளாதார வளர்ச்சி என்பது முன்னேற்றத்தின் ஒரு அம்சமாகும் என்பது யாருடைய கருத்து? அமர்த்தியா சென். 30வது கேள்வி. இந்திய பொருளாதாரத்தில் எந்த துறைக்கு அதிகமான வருமானம் வழங்குகிறது? எந்த துறை? மூன்றாம் நிலை துறைதான். நெக்ஸ்ட் 31வது கேள்வி. சரியான விடையை தேர்வு செய். ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பாரு. அவ்வளவுதாங்க. சோ வந்து பாத்தீங்கன்னா 1 மற்றும் 2 ரெண்டுமே சரியாக தான் உள்ளது. அடுத்து 32வது. எக்ஸ்பென்ஷன் ஆஃப் என்ஐசி. நேஷனல் இன்ஃபர்மேட்டிக் சென்டர். 33வது கேள்வி. எந்த ஆண்டில் ஐக்கிய நாடுகள் சபை வளர்ச்சிக்கான ஒரு முழுமையான அணுகுமுறை மகிழ்ச்சி என்ற தீர்மானத்தை நிறைவேற்றியது? ரெண்டாயிரத்தி 11ஆம் ஆண்டு. 34வது கேள்வி. ஜிஎன்பியின் சமம். ஜிஎன்பி சமன்பாடு தான் கேட்டிருக்காங்க, சமம்னு மாத்திருக்கேன். ஜிடிபி பிளஸ் நெட் ஃபேக்டர் இன்கம் ஃப்ரம் அப்ராட், வெளிநாட்டு சொத்து வருமானம் அப்படின்னு சொல்லக்கூடியது 34வது சி. 35வது கொஸ்டின். மொத்த தேசிய உற்பத்தியிலிருந்து தேய்மானம் கழிக்கப்படும் போது நிகர மதிப்பு என்ன? நிகர மதிப்பு எது?
நிகர தேசிய உற்பத்தி. 36வது கொஸ்டின். தவறான விடையை தேர்வு செய். ஜிடிபியோட ஃபுல் ஃபார்ம் கேட்டிருக்கேன், இல்ல ஏதோ ஒரு இடத்துல தப்பா இருக்கு. கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் ரேட்டு, நெட் நேஷனல் ப்ராடக்ட் ரேட்டு, நெட் டொமஸ்டிக் ப்ராடக்ட் ரேட்டு, ப்ரொடக்ஷன் கிடையாது, ப்ராடக்ட். ஓகேங்களா, இது எல்லாமே கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். ப்ராடக்ட் தான் ஆன்சர் சரியா வரணும். இப்போ சி தான் வந்து பாத்தீங்கன்னா 36வதுக்கு தவறு, இதெல்லாம் ரைட். 37. இது ஒரு இன்ஃபர்மேஷன், அப்படியே எடுத்துங்க, ஆன்சர் பண்றதுக்கு பார்க்கலாம். மொத்த உள்நாட்டு உற்பத்தி தான் இதனுடைய எக்ஸ்பிளனேஷனா இருக்கு. நோட் பண்ணிக்கிங்கப்பா. 38வது கொஸ்டின். ஒரு கோப்பை தேநீர் வாங்கும் போது கீழ்கண்டவற்றுள் எதன் மதிப்பு மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் அடங்காது? நீ டீ வாங்குறீங்கன்னா அதுல எதோட மதிப்பு அடங்காது? பாத்திரங்களோட மதிப்பு அடங்காது, மீது எல்லாமே இருக்கு. ஏற்றுமதி இறக்குமதி கொள்கை உருவான ஆண்டு? ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 85. 40வது கொஸ்டின். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். சேலஞ்ச் பண்ணிடலாமா? ஒவ்வொரு இடைநிலை பண்டத்தின் மதிப்பு கூடும் போது இருநிலை பண்டத்தின் கணக்கிடலாம். அதான் நம்ம என்ன சொல்லிருக்கோம், மதிப்பு கூட்டு முறை. பி தான் ஆன்சர் சரி. 41. தேசிய வருமானத்தை முதலில் கணக்கீடு செய்தவர் யார்? தாதாபாய் நவ்ரோஜி. நெக்ஸ்ட் 42வது. பின்வரும் அமைப்புகளில் இந்தியாவில் மொத்த உள்நாட்டு உற்பத்தியை கணக்கிடுவது எது? தேசிய புள்ளியியல் அலுவலகம். 43வது. மொத்த உள்நாட்டு உற்பத்தி எவ்வாறு குறிப்பிடப்படுகிறது? சரி, மொத்த நாட்டு உற்பத்தி கேட்டிருக்கேன். பொறுமையா பாருங்க, ஏன்னா உள்ள ட்விஸ்டட் எதனா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுல மைனஸ் வந்தா ரைட்டு, இந்த இடத்துல பிளஸ் வந்தா ரைட்டு, இந்த இடத்துல வகுத்தெல்லாம் வரக்கூடாது. அப்ப இது ஃபர்ஸ்ட் தான் ரைட்டு. சி பிளஸ் ஐ பிளஸ் ஜி பிளஸ் எக்ஸ் மைனஸ் எம் நெட் ஃபேக்டர் இன்கம் ஃப்ரம் அப்ராட் ஜிஎன்பிக்கு, இதுதான் ஃபார்முலா ரைட். 44வது. ஆன்சர் பண்றது போகலாம் நீங்களே. இது எக்ஸ்பிளேஷன் தேவையில்ல, ஆல்ரெடி பார்த்து வந்து எல்லாமே சேர்த்து எக்ஸ்பிளேஷன் கொடுத்தாச்சு. குட். அப்ப ஆப்ஷன் டி. இது இன்ஃபர்மேஷன் எடுத்துங்க, ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்க, கண்டிப்பா கேள்வி கேட்கறது வாய்ப்பு. நெக்ஸ்ட் 45வது. பணிகள் துறை நடப்பு விலையில் மொத்த மதிப்பு கூடுதல் 2018-19 எத்தனை லட்சம் கோடி? ஒழுங்கா கொஸ்டின் பார்த்துட்டு வந்தா இது ஈஸியா போட்டுருக்கு. 92.26. நெக்ஸ்ட். சரியான விடையை தேர்வு செய். பொறுமையா படிங்க, ஆன்சர் சொல்றீங்க. தொழில்துறையை பத்தி கேட்டிருக்கோம்.
அப்போ 4 பதிலுமே சரியான பதில் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் 47வது. சோ சேலஞ்ச் பண்றேன் இந்த கொஸ்டின். ஏன்னா HDIல இருந்து 3 கொஸ்டின் வச்சாச்சுங்க. இதெல்லாம் நீங்க மிஸ் பண்ணிருக்க கூடாது. ஜீரோ புள்ளி 427 இருந்து 0.640 வரைக்கும் தான் இதான் ஆன்சர் ரைட். இடைப்பட்ட காலத்துல உயர்ந்திருக்குன்ற. நெக்ஸ்ட், பொருளாதாரத்தின் ஒரு பகுதி தொழில் அல்லது துறையில் உற்பத்தி செய்யப்பட்ட பண்டங்கள் மற்றும் பணிகளின் மதிப்பை என்ன என்று அழைக்கப்படுகிறது? வாங்க, என்ன 2 கொஸ்டின் தான். That's called GVA. 49வது கேள்வி. இன்ஃபர்மேஷன் எடுத்துங்க. 30% முதல் 63%. நெக்ஸ்ட், 50வது கேள்வி. இதுக்கு மட்டும் நான் டீடைலா எக்ஸ்பிளைன் பண்றேன், கவனிச்சு. ஜிடிபி எடுத்து வச்சு சொல்லலாம். ஏபிசி எல்லாமே தப்பு. ஏன்னா குறிப்பிட்ட கால வரையறை உரியதானது அல்ல, ஓர் ஆண்டுக்கு உரியதானது. பொருட்கள் தொடர்பான அளவிடாங்க, சேவை தொடர்பானது அல்ல, சேவை தொடர்பானது. பணம் சாராது, மதிப்பே அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த மதிப்பே தான் இந்த பணம் அப்படின்னு சொல்லிட்டு குறிக்கப்படுகிறது. அப்போ 1, 2, 3 எல்லாமே தவறு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சோ வந்து பாத்தீங்கன்னா நம்ம வெற்றிகரமா 50 கேள்விகளும் பார்த்தாச்சு. இந்த 50 கேள்விகளுக்கு உங்களுடைய மதிப்பெண் என்னன்றது கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம பதிவு பண்ணிடுங்க. அடுத்த லைவ் கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு ஒரு விஷயத்த மட்டும் மைண்ட்ல வச்சுக்கங்க. நம்ம டெடிகேஷனா எவ்வளவு 50 கேள்விகள் அட்டன் பண்றோமோ அதை பொறுத்து தான் உங்களுடைய மார்க்கும் எக்ஸாம்ஸ்ல இருக்கும். இதுதான் நான் கடைசி சொல்ல வேண்டிய விஷயம். சோ படிச்சனா என்ன ஆயிடும், மார்க் வந்துடும். இதோ இன்னைக்கு நீங்க எவ்வளவு மார்க் எடுத்திருக்கீங்களோ அந்த மார்க் தான் உங்களுக்கு தேர்வுக்கான மார்க். சோ இன்னைக்கு நீங்க 45+ எல்லாருமே எடுத்திருந்தீங்கன்னா குட் ஸ்டேஜ். ஓகேங்களா? 35+ போட்டிருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணும். 30 கம்மியா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், தயவு செஞ்சு உட்காந்து படிக்க ஆரம்பிச்சு. இனிமும் காலம் தாழ்த்த வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, இரவு வணக்கம், சந்திப்போம். தேங்க்யூ.